That gentle kind of chill is in the air now. The damp mist hanging from the trees there. Golden light comes drifting through the leaves, and all the noise just quietly recedes. The feeling of this clear blue sky above, a simple kind of hazy family love. Breathing in Kutralam slow and deep, a perfect memory that I can keep. That gentle kind of chill is in the air now. The damp mist hanging from the trees there. Golden light comes drifting through the leaves, and all the noise just quietly recedes. The feeling of this clear blue sky above, a simple kind of hazy family love. Breathing in Kutralam slow and deep. இந்த மஞ்சப்பூக்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பது போல் குடும்ப உறுப்பினர்கள் மனசில் இன்றைக்கி மிக மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம காயல்பட்டணத்துலேருந்து குற்றாலம் டூர் குடும்பத்தோடு போகிறோம். குடும்பத்தில் வயசானவங்க, சின்ன பசங்க, பெண்கள் அதிகம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வண்டியில் 21 சீட்டு இருந்துச்சு. இதுக்கு 4000 ரூபாய் வாடகை. இந்த வீடியோ முழுவதுமே நாங்கள் தங்கின இடம், அதுக்குண்டான செலவுகள், இதை பற்றி உங்களுக்கு கைடு நான் சொல்கிறேன். போகும் இடமெல்லாம் நாங்களும் வருவோம் உங்கள் கூட அப்படிங்கிற மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் இந்த காட்சிகள் நம்ம கூடவே வந்துச்சு. உங்களை பத்திரமா குடும்பத்தோடு நான் கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை கம்பீரமாக நம் பின்னே வந்து கொண்டே இருந்தது. இதுதான் நம்ம சேர்ந்த வீடு. இந்த வீடு 6500 ரூபாய் ஒரு நாளைக்கு நம்ம வாடகை கொடுத்தோம். 2 வீடு எடுத்தோம். 16 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இப்போது மனிதர்கள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் மட்டுமே வீடு அப்படிங்கிறது கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த மனநிலையில் இந்த ஜீவராசிகளுக்கும் இடம் ஒதுக்கிய இந்த வீட்டு ஓனர் மேலே எங்களுக்கு மதிப்பு வந்துச்சு. வீட்டு ஓனர் கீழே தான் இருந்தாங்க. நாங்கள் மேலே எங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் 2 ரூம் கொடுத்தாங்க. ஒரு ரூமில் 2 பெட்ரூமு, அட்டாச்டு டாய்லெட்டு, ரொம்ப வசதியாக இருந்தது. புது பில்டிங்காக இருந்தது. இன்டர்நெட், டிவி எல்லாமே இருந்தது. நாங்கள் போயிருந்தப்போ நல்ல குற்றால சீசன், பயங்கர மழை, நல்ல வெதர், அருமையான காட்சிகள் கொண்ட இந்த பால்கனியில் தான் நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த அடமழை விட்ட உடனே ஒரு அதிசயம் காத்திருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாமல் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த அதிசயத்தை நீங்களே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு அழகான வானவில் இது மாதிரி ஒரு 30-40 செகண்டு அப்படி தோன்றி மறையிற வரைக்கும் வீடியோ எடுத்த இந்த தருணம் என்னால் மறக்கவே முடியாது. தூங்கி கொண்டிருந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் எழுப்பி வந்து பாருங்கள் இந்த அருமையான காட்சி அப்படின்னு சொல்லி நான் பார்க்க வச்சேன். இது மிகவும் மிகவும் அருமையாக இருந்தது. சுற்றுப்புறமாக இருந்த இந்த வீடு, இந்த பால்கனியிலிருந்து கண்ட காட்சிகள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அருமையான ஒரு அனுபவமாக இது எனக்கு அமைந்தது. அப்புறம் என்னங்க, குற்றாலம் வந்தால் நம்ம தலைவனை பார்க்காம இருக்க முடியுமா? இந்த இடம் அந்த இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் நான் தான் கில்லி அப்படிங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் நம்ம குரங்குகள் அங்கே இங்கேயும் உட்காந்து சேட்டை பண்ணிக்கிட்டு கையில் இருக்கிறத பிடுங்கிட்டு தன்னுடைய குழந்தைகளை உங்களை விட எங்களுக்கு பத்திரமா பார்க்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி வயிற்றுக்கு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ஓடிய காட்சிகள் மிகவும் அழகாக இருந்தது. பழைய குற்றாலத்தில் குளித்து முடிச்சுட்டு நம்ம நேராக போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் அருவிக்கு போயிட்டோம். மெயின் அருவிலையும் அருமையாக தண்ணி விழுந்து கொண்டு இருந்தது. எல்லோரும் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துலேருந்து ஒரு வீடியோ இருக்கும்போது அந்த கோயில் அது பக்கத்துலேருந்து தூரமாக ஜூம் செஞ்சு பார்க்கும்போது நல்ல வீரியமாக இந்த மெயின் அருவி ஃபால்ஸ் விழுந்துக்கிட்டு இருந்தது. வீடியோவுக்கு செம அருமையாக இருந்துச்சு. அப்புறம் என்னங்க, துண்டை கட்டிக்கிட்டு மெயின் அருவியில் போய் செம்மையாக ஒரு குளியலை போட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் நம்ம பிளான் பண்ணது குண்டாறு டேம். அங்கே நம்ம தங்கியிருந்த பழைய குற்றாலம் இடத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. ஒரு 30 மினிட்ஸ் டிரைவ். அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் போனீங்க அப்படின்னா தென்காசி மெயின் இடங்கள் வந்துடும். சாப்பாடு அதெல்லாம் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். ஆனால் குண்டாறு டேம் நீங்கள் போகும்போது 2 விடயங்கள் இருக்குது. ஒன்று போட்டிங், 2வது குண்டாறு ஃபால்ஸ். இதுதான் அந்த போட்டிங். நீங்கள் குடும்பத்தோடு அழகாக ஒரு போட்டிங் மாதிரி போயிட்டு வரலாம். அருமையான இடம், பார்ப்பதற்கு மிகவும் மிகவும் மனசுக்கு ரம்யமாக இருந்துச்சு. இங்கே மெயினாக வந்ததற்கு காரணமே குண்டாறு ஃபால்ஸில் குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். பட் அங்கே போகிறதுக்கு இது மாதிரி பாதை இருக்குது. போக போக கரடு முரடாக இருக்குது. தண்ணி வருது, அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகணும். ஒரு படத்தில் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், 2 கிலோமீட்டர், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த டயலாக் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். முதல்ல 10 நிமிஷம் தான் அப்படின்னாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு 30 நிமிஷமாவது நீங்கள் நடக்க வேண்டியிருக்கும்.
இடமும் அவ்வளவு லேசாக இருக்காது. அதனால் நடக்க சிரமம் உள்ளவங்க, காலில் பிரச்சனை இருக்கிறவங்க, மூச்சு இறைப்பு இருக்கிறவங்க, ஹார்ட்டில் ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் அங்கே போக வேண்டாம். அப்படியே உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது இருந்தாலும் ப்ளீஸ் தயவு செய்து நீங்கள் இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போகாதீங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு நடந்து அந்த இடத்தை பார்த்த உடனே பாருங்கள், செம சூப்பராக இருக்குல்ல, அருமையாக குளித்தோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு போனதுக்கு ஒரு அருமையான ஒரு இடத்தை அடைந்த ஒரு திருப்தி எங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த இடத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், குடும்பத்தோட ஃபேமிலியாக நின்று குளிக்கிறதுக்கும், அவ்வளவு கூட்டம் இல்லாமல் நெரிசல் இல்லாமல் ரொம்ப நேரம் நின்று குளிப்பதற்கும் வசதியாக இருந்துச்சு. குடும்பத்தில் இருந்த எல்லாருமே கஷ்டப்பட்டு நடந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே சொன்ன ஒரே வார்த்தை, இவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வந்ததுக்கு செம சூப்பரான இடம், ஒர்த்து அப்படின்னு தான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள் போனது பக்கத்தில் இருந்த த்ரில் பார்க்கு. அங்கே கொஞ்சம் கிரிக்கெட் பேட்டிங்லாம் செஞ்சுட்டு நம்ம பசங்க இருந்தாங்க, அழகாக சைக்கிளிங் பண்ணாங்க. அதே போல் இந்த இடத்துல பெரியவங்களுக்கு அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இல்லை. ஒரு 40 வயசு உள்ளவங்களுக்கு இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம். சின்ன பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க, பசங்க சைக்கிளிங் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா கேட்டாங்க. கிரிக்கெட் ஒரு 10 பால் போட்டு விளையாட சொன்னாங்க, அதுக்கு ஒரு 50 ரூபா. அதே போல் ஜிப்லைன் அது இருந்துச்சு, அதுக்கு ஒரு 200 ரூபா கேட்டாங்க. இது போல் சின்ன பசங்க உங்கள் குடும்பத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50 ரூபான்னு சொல்லிவிட்டு இது போல் செஞ்சாங்க. ஜிப்லைன்னு இருந்துச்சு, அதுலேயும் பசங்க அழகாக போயிட்டு வந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அருமையான ஒரு பார்க் தான், பட் கொஞ்சம் எனக்கு என்னவோ பார்வைக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. அதே போலவே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜீப் ஓட்டுறதுக்கு பக்கத்துலேயே இருந்தாங்க. இதுக்கு ஒரு 200 ரூபா டிக்கெட் கேட்டாங்க. அதுலேயும் நம்ம பசங்க அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. த்ரில் பார்க்கு முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு போகிற வழியில் இப்படி ஒரு அழகான பூந்தோட்டம் நம்ம கண்ணில் பட்டுச்சு. ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் நிறைய பூக்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவு கலர் இருந்தாலும் நடுவில் வெள்ளை கலர் நான் தாண்டா கெத்து அப்படிங்கிற மாதிரி இந்த பூ நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. சுற்றி பார்த்ததில் மிகவும் அருமையான ஒரு பூந்தோட்டம். அதிலிருந்து எல்லோரும் இறங்கி அவங்களுக்கு தேவையான சில செடிகள், அதுக்குண்டான உரம் அப்படின்னு வாங்கிக்கிட்டோம். வாங்கி நம்ம வேனில் போட்டு போய்கிட்டு இருந்தோம். வரும்போது 2 பலாப்பழம் சூப்பரான சுவையில் ஒரு 2 பலாப்பழத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாங்கள் போனது ஆகஸ்ட் மாதம் 2026, நல்ல குற்றால சீசன் இருந்த சமயம். இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்ச வீடு பழைய குற்றாலம் பக்கத்தில். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் குடும்பத்தோடு போக ஆசைப்படுறீங்க, அங்கே தங்கணும், அந்த பால்கனியிலிருந்து பார்த்த காட்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்க, நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க கடவுள் உதவி செய்யட்டும். நன்றி, வணக்கம்.